ஐயா தயானந்த் அவர்களுக்கும், மாண்புமிகு ஐயா சந்துரு அவர்களுக்கும், சத்யா அவர்களுக்கும், ஞானவேல் அவர்களுக்கும், இங்கே இருக்கிற அகரம் குடும்பத்தினருக்கும், யாதுமூரை குடும்பத்தினருக்கும், மாணவர்களுக்கும், வாலண்டியர்ஸ் பின்னாடி இருக்கிற முழு சக்தியாக இருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் வணக்கம். மறுபடியும் ஒரு முக்கியமான நாள், முக்கியமான நிகழ்வு இது. நானும் லைலா காலேஜ் தான் படித்தேன். ஸோ ஒரு மாணவர் ஒரு ஆசிரியர்கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்களோ, ஒரு ஆசிரியர் வந்து என்ன தாக்கத்தை உண்டு பண்ண முடியுமோ, நான் அதை அப்படி தான் உணர்ந்தேன். ஐயா அவர்கள் பேசுனது வந்து அவ்வளோ 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 இம்பேக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு. எவ்வளோ கொடுத்து வச்சவங்க, அவர்கிட்ட படித்த மாணவர்கள்லாம் எவ்வளோ கொடுத்து வச்சவங்க அப்படின்ட்டு தான் தோணுச்சு. யாதுமுறை கான்ஃபரன்ஸ்க்கே வந்து ஐயா அவரோட டைம் வேணும், அவங்களும் ஸ்டேஜுக்கு வரணும்னு விருப்பப்பட்டோம். அப்போ ஐயா நல்லா கலந்துக்க முடியல. இன்றைக்கி வந்து பெரிய மரியாதை கொடுத்துட்டாங்க. இந்த பயணம் இன்னும் ஸ்ட்ராங்காக போகிறதுக்கு, இன்னும் நம்பிக்கையோடு போகிறதுக்கு வந்து நீங்கள் இங்கே கூட இருக்கிற இந்த நிமிஷம், இந்த ஒரு நொடியும் வந்து எங்களுக்கு அவ்வளோ நம்பிக்கை கொடுக்குது, அவ்வளோ மதிப்பு கொடுக்குது. இந்த மாதிரியான ஒரு செயல் நாங்கள் அடுத்த படிக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு. இப்போ நான் ஒரு ஹெலிகாப்டரில் வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது எனக்கு. ஸோ எப்பவுமே ஃப்ளைட்டில் வரும்போது வந்து பீச்லேருந்து அப்படியே டைரெக்டாக மீனம்பக்கம் வந்துடுவோம். நிறையா மெட்ராஸை பார்க்கவே முடியாது. இப்போது நேற்று மத்தியானம் வந்து ஒரு சாப்பரில் வந்தேன். அந்த சாப்பர் வந்து வெள்ளம் பாதிக்கப்பட்ட நேரத்துலலாம் வந்து நிறையா இடத்துக்கு போய் வந்து நிறையா உயிர்களை காப்பாற்றிருக்காங்க. நிறையா பேருக்கு வந்து உணவுகள் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கஷ்டமான வேலையாக இருந்திருக்கும் அது. ஏர்ஃபோர்ஸ் ஹெலிகாப்டர்ஸ் போய் மெட்ராஸ்குள்ளே அந்த வெள்ளம் வரும்போது காப்பாற்றினது. ஏன் ஹெலிகாப்டர் தானே ஈஸியாக அவங்க தே ஹேவ் லாட் ஆஃப் மீன்ஸ். நம்ம தான் வந்து தண்ணியில் தத்தளிச்சுட்டு இருக்கிறோம், போய் ஒரு இடத்துக்கு சேர முடியாதுன்னு நினச்சிட்டு இருந்தோம். பட் மெட்ராஸை அங்கேருந்து பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்துச்சு. கடலை விட பெருசாக இருந்துச்சு. அவ்வளோ இருந்தது, அவ்வளோ வீடுகள் நெருக்கமாக, அவ்வளோ நீர்நிலைகளில் வந்து கொஞ்சம் வத்துனா கூட அதில் வீடு கட்டியிருக்காங்க. இடமே இல்லை, சுத்தமாக இடமே இல்லை. தண்ணியில் ஒரு குளத்துலேயும் ஒரு சின்ன வாட்டர் பாடியிலையும் உள்ளே போய் அத்தனை வீடுகளை கட்டியிருக்கிறோம். அடையார் ரிவர் பார்த்தேன். அந்த ஏரியல் வியூவில் ஒரு பாம்பு எவ்வளோ நெளியுமோ அதை விட அதிகமாக நெளிஞ்சு போயிட்டுருக்கு மெட்ராஸ்குள்ளே அந்த ரிவர் ஆறு. அப்படியே வந்து தண்ணி அதிகமாக வந்ததுனால அந்த நீரோடைய அந்த வளைவுகளை எடுக்காமல் எல்லா இடத்துலையும் ஸ்பில் பண்ணிட்டு போயிருந்துருக்குது. அதனால தான் வெள்ளம் வந்து இன்னும் அதிகமாக ஊருக்குள்ளே வந்திருக்கு. ஏர்போர்ட் பார்த்தேன். ஏர்போர்ட்டுக்கு அடியில் வந்து அடையார் ஆறு போகுது. அது ஒரு பிரிட்ஜ் மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. ஏர்போர்ட்டுக்கு அடியில் போகுது. அந்த ஆழம், அந்த டெப்த்து வந்து 10 அடி கூட கிடையாது. 10 அடி கூட கிடையாது. அடையாறில் தண்ணி வந்துச்சுன்னா இப்போவும் அதே நிலைமை தான். இந்த வாட்டியும் நவம்பர் டிசம்பர் கடவுள் புண்ணியத்தில் நடக்கக்கூடாது. பட் அதுக்கு உத்தரவாதம் கிடையாது. இப்போவும் அவ்வளோ குப்பைகள் இருக்குது. நீர்நிலை அந்த அடையார் ரிவர் வந்து அவ்வளோ ஷாலோவாக இருக்குது. அதுக்கான எந்த முயற்சியும் எந்த ஒரு மாற்றமும் எதுவும் யாரும் எடுக்கவே இல்லை. ஏர்போர்ட்டில் மட்டும் அவங்க வந்து தொலைச்சது ஒரு 8 சார்ட்டர் ஃப்ளைட்ஸு மற்றதெல்லாம் போனது வந்து 4000 கோடி. 4000 கோடி வெறும் ஏர்போர்ட் அத்தாரிட்டி சொல்கிறதே வந்து 4000 கோடி. அதில் இன்ஷூர் பண்ணவங்க கூட கிடையாது. ஸோ தமிழ்நாடு பூரா நம்ம வந்து இழந்திருக்கிறது வந்து எவ்வளவு கோடிகள், எவ்வளோ கோடிகள்லாம் கணக்கே எடுக்கவே முடியாது. அவ்வளோ பேரும் வந்து அவ்வளோ கார்ஸ், அவ்வளோ தொழில், கிரவுண்ட் ஃப்ளோரில் கடை வச்சுருக்கிறவங்கன்னு பார்த்தா கணக்கிடவே முடியாது இந்த இழப்பு. நம்ம எல்லாருமே குளோபல் வார்மிங் அப்புறமா வருவோன்ட்டு ரொம்ப தள்ளி போட்டிருந்தோம். இவ்வளோ பேர் பாடம் எடுக்கும் போது, இயற்கை பற்றி சொல்லும் போதெல்லாம் வந்து மெதுவாக வரும், 1000 வருஷத்துக்கு அப்புறம் வரும், 100 வருஷத்துக்கு அப்புறம் வரும், நம்ம ஜென்ரேஷனுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கு வரும் நினச்சிட்டு இருப்போம். அப்படி இல்லை. கண் கூட பார்த்துட்ருக்கோம். இப்போ நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துகிட்ருக்கு. இந்த மாதிரியான வெள்ள சேதங்கள் ஆகட்டும். 48 டிகிரி நேற்று நான் நெல்லூரில் ஷூட்டிங் எடுத்துருந்தேன். 48க்கு மேலே 50 தொற்றுரும் அப்படிங்கிறாங்க இந்த சம்மரில். ஸோ இது எல்லாமே இப்போது நம்ம கண்ணு முன்னாடி நடந்துகிட்ருக்கு. இப்போது யாதுமுறை எடுத்திருக்கிற இந்த படி வந்து உலகத்தை மாற்றிடவே முடியாது. நமக்குள்ள மாற்றத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கான ஒரு முயற்சி தான். ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் நிறையா விஷயங்கள் இப்படி இருக்குது. இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம அன்றாட வாழ்க்கை முறையில் வந்து நம்ம பயன்படுத்துகிற மாதிரி, பின்பற்றுற மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த புத்தகத்தில் வந்து இடம்பெறும். இது யாதுமுறை கான்ஃபரன்ஸ் அன்றைக்கி நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் சொசைட்டியில், இவ்வளோ நடந்துகிட்ருக்குது, எனக்கு இதெல்லாம் தெரியுதான்னு ரொம்ப ஒரு அறிவெளி மாதிரி நான் வந்து ஃபீல் பண்ணேன். அறிவே இல்லை எனக்கு, ஒன்றுமே கற்றுக்கவே இல்லை வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். யாதுமுறையில் பேசின பேச்சாளர்கள் இயற்கையை பற்றி பகிர்ந்துக்கிட்ட விஷயங்கள் வந்து அவ்வளவு முக்கியமாக இருந்தது. இது எல்லாருக்கும் போய் சேருதா அப்படின்னா இல்லை.
எப்படி எல்லாருக்கிட்டையும் போய் சேர்க்க முடியும்? இப்போது எஸ்பிபி சார் சொல்கிறாருன்னா வந்து அந்த விஷயம் வந்து ஒரு வைரலாக மாறுது. அட்லீஸ்ட் கல்யாணத்துக்குள்ள போகிறவங்க வந்து தண்ணி பாட்டிலை வந்து வேஸ்ட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு ஒரு விஷயம் வருது. அது ஒரு சின்ன சின்ன மாற்றம், அது நிச்சயமாக வர வேணும். எப்படி காலையில் வந்து சாமி கும்பிட்றோமோ, எப்படி குளிக்கிறோமோ, எப்படி பல் விளக்குறோமோ, வாழ்க்கை முறையாக நம்ம இயற்கையை வந்து நேசிக்கணும். கடவுளுக்கு வந்து மாரி அப்படின்னு பேர் வச்சுருக்கோம். மழையை தண்ணியை வந்து கடவுளாக நினைக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாரின்னு பேர் வச்சுருக்கோம். மாரியை வந்து மாரி அம்மனா சிலையா கோயிலா கல்லா மட்டும் பார்க்குறோம். பட் தண்ணியை மதிக்கிறதுக்கோ தண்ணியை மரியாதை கொடுக்கறதுக்கோ நம்ம மறந்துட்டோம். வெறும் சிலையா மாரியா மட்டும் இருக்குது. நம்ம முன்னோர்கள் எப்படி அதை காப்பாற்றணும் பாதுகாக்கணும் நமக்கு வந்து சொல்லிக் கொடுக்க நினச்சாங்களோ அதெல்லாமே அந்த அந்த கம்யூனிகேஷனே அப்படியே கட் ஆகிட்டு இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான செய்திகள் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரெஷியஸ். இது பாதுகாக்கப்பட வேண்டியது, எல்லா இடத்துக்கும் போய் பகிர வேண்டியது. இப்போ இருக்கிற மீடியாவில் இப்போ இருக்கிற விஷயங்களை வந்து நிச்சயமாக பகிர்ந்துக்க முடியும். என் வீட்டில் ஒரு விஷயத்த சொன்னால் அது நடக்குது. என் பொண்ணுக்கிட்ட சொன்னேன், அம்மா மாடெல்லாம் வந்து வயிறு பெருசாகி வந்து இறந்து போகுது தெரியுமா? நம்ம பிளாஸ்டிக் வந்து நிறையா யூஸ் பண்ணுறதுனால, சாப்பாட்டுக்கு எல்லாம் பிளாஸ்டிக் நம்ம யூஸ் பண்ணுறதுனால அதை அப்படியே ரோட்டில் போட்டுறோம். மாடுக்கு வந்து இதுதான் சாப்பாடுன்னு தெரியாது. அது மோந்து பார்க்குற ஒரு சக்தி மட்டும்தான் இருக்குது. அந்த மோந்து பார்க்கும் போது வந்து அதில் உணவுக்கான அந்த வாடை வந்துச்சுன்னா அது என்னன்னு தெரியாது. அதை வந்து அப்படியே சாப்பிட்றோம். நம்ம சாப்பிட்டு போடுற பொட்டலங்களில் பேக்கெட்டில் பிளாஸ்டிக்கில் வந்து அந்த உணவுக்கான அந்த ஸ்மெல் இருந்ததுன்னா அது உணவுன்னு நினச்சிட்டு அதை சாப்பிட்றோம். ஒரு 70 கிலோ கிட்ட வந்து பிளாஸ்டிக் வயிற்றுல இருந்து அது இறந்து போனதுக்கப்புறமா அடுத்து பார்த்தா கிட்டத்தட்ட 100 கிலோ பிளாஸ்டிக் வந்து மாட்டுக்குள்ள இருக்குது. ஐ திங்க் வி ஷுட் நாட் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் தியா அட் ஹோம். ஐ saw this today and I was shocked அப்படின்னு நினச்சேன். அப்படியே அதை செயல்படுத்துச்சு. யாருமே வந்து வீட்டுக்குள்ளே பிளாஸ்டிக் எடுத்துகிட்டு வரக்கூடாது என் பொண்ணு சொல்லிச்சு. இப்போ வரைக்கும் வந்து துணிப்பைகள் தான் என் வீட்டுக்குள்ளே வருது. ஒரு ஏதாவது நான்வெஜ் வாங்கணும்னா கூட வந்து அதுக்கு ஒரு பை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணலாம். ஒரு வாட்டியும் நான்வெஜ் வாங்கிட்டு வரணும்னா வந்து அதுக்கு பிளாஸ்டிக் பை அவசியம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி என் பொண்ணு சொல்லி எங்களை எல்லாத்தையும் வீட்டில் திருத்தியிருக்கு. இந்த சின்ன சின்ன பகிர்தல் இருந்தாலே போதும், எல்லா வீட்டிலையும் மாற்றங்கள் வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது. நமக்குள்ள மாற்றம் வர்றதுக்காக எடுத்துக்கிற ஒரு சின்ன முயற்சி இது. எந்த பிரதிபலனும் பார்க்காம இது ஒரு அவேர்னஸ் தான். இதுக்காக வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கிற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் மறுபடியும் நன்றி. உங்களால தான் அகரம் நடந்துட்டு இருக்கு. மறுபடியும் யாதும்காக சப்போர்ட் பண்ணியிருக்கிற சக்தி மசாலா நிறுவனமாகட்டும், சத்யா ஆகட்டும், ஒவ்வொருத்தவங்களும் பிஐடி ஆகட்டும், ரமணியம் ஆகட்டும், ஸ்கை சுந்தரன் சார் ஆகட்டும், ராம்ராஜ் சார் ஆகட்டும், அத்தனை பேரும் வந்து இதுக்கு வந்து பெரிய ஒரு பக்க பலமாக இருக்கீங்க. இது வந்து எவ்வளோ நன்றிகள் சொன்னாலும் பத்தாது. இது தனியாக பண்ண முடியாது. நிறையா தன்னாளர்கள், நிறையா என்ஜிஓஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கூடையும் சேர்ந்து யாதும் இயங்கும். ஸோ எப்பவும் போல மனசார கூட நிற்கிற அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அஃப்கோர்ஸ் த வாலண்டியர்ஸ், எல்லா வேலைகள் இருந்தாலும் வாலண்டியர்ஸ் வந்து நம்பிக்கை கொடுத்துருக்கிற அத்தனை வாலண்டியர்ஸ்க்கும் வந்து நான் வந்து நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இது மறுபடியும் ஒரு இனிதான துவக்கம். எல்லாத்தோட பிளெஸ்ஸிங்கோட இன்னும் பெரிய பயணம் போவோம். தேங்க்யூ.